வணக்கம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நானும் சொல்லிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். வீடியோட மேட்டருக்கு வருவோம். இப்போ திமுக அரசியலை நம்ம பார்த்தோம். பிஜேபியை பாசிச அரசியல் பண்றாங்க. பிஜேபியை வலுவா எதிர்க்கக்கூடிய கட்சியில ஒன்று தான் திமுக. அதுதான் நமக்கும் பிடிச்ச விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா இப்போ அவங்களோட கருத்தியலை கொண்ட படங்களை ரிலீஸ் பண்ணி அவங்க ஒரு அஜெண்டா ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க மக்கள்கிட்ட. அதுதான் இந்த கேரளா ஃபைல்ஸ், காஷ்மீரி ஃபைல்ஸ் அந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரு இடத்துல அவங்க பேக்கப் பண்றாங்க. அப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பராசக்தியும் கூட இல்லையா? நீங்க கொஞ்சம் வரலாற்று திருச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்படின்ற அச்சம் மக்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ப்ரொபகண்டாவை கண்டுபிடிப்பாங்க இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க தமிழக மக்கள் ரொம்ப புத்திசாலியான ஆட்கள், தமிழக ரசிகர்கள் ரொம்ப புத்திசாலியான ஆட்கள். அப்போ நம்மளும் அதை கொஞ்சம் பண்றோமோ? அப்போ விஜய் சொன்ன மாதிரி இது பாசிசமா பாயசமா நீங்க மட்டும் என்ன பாயசம் வைக்கிறீங்கன்னு கேட்டாருன்றதுல ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்க மாதிரி நெருடல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது அவசியம் தான். பராசக்தி படங்கிறது ஒரு புரொபகண்டா திரைப்படமா மாறிடுச்சு அப்படிங்கிறது நிறைய பேரோட குற்றச்சாட்டா இருக்கு. அதுல வரலாற்றோட முரண்பாடு இருக்க விஷயங்கள் நிறைய இருக்கதா சொல்றாங்க. பொதுவாக என்னோட பார்வையில பார்த்தோம்னா நான் இந்த வரலாற்று சம்பவங்களை நம்புறதாவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு என் கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் என்னால் நம்ப முடியும். அன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னா நான் கேட்டுக்கலாம் சுவாரஸ்யமான ஒரு உண்மைத்தன்மை என்னன்றது எனக்கு தெரியாது இல்லையா? அதனால அதை நான் நம்புறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன். கேட்டுப்பேன், நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன். ஆனால் அதை நம்ப மாட்டேன். ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா இது 50 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால கேட்டுக்க முடியும், உணர முடியும். அதில் 50% உண்மை இருக்கலாம், 50% பொய் இருக்கலாம். அதனால அதை நம்ம ஆராயவும் முடியாது, நம்மளால உண்மைத்தன்மையை கண்டறியவும் முடியாது. அவங்க சொல்றதுதான் உண்மை. அதனால எனக்கு வரலாற்று சம்பவங்கள் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. ஸோ அதை திருத்தி மக்கள்கிட்ட கொண்டு வந்தா அதுவும் எனக்கு தெரிஞ்சு பாசிச பாயசம் தான் நான் நினைக்கிறேன்.